டாக்டர், நம்ம ஆயுர்வேதானாலே மைண்ட், பாடி பேலன்ஸ் தான் இம்பார்ட்டன்ட்டு. ஸோ, இப்போ இந்த கரண்ட் உலகத்துல இந்த சைக்காலஜிக்கல் ஸ்ட்ரெஸ், ஆக்குபேஷனல் ஸ்ட்ரெஸ் அதோட இம்பாக்ட் எவ்வளோ இருக்கும் நம்ம ஃபெர்டிலிட்டில? ஸ்ட்ரெஸ் தான் வந்து ரொம்ப முக்கியமான ஃபேக்டரு. இப்போ ஸ்ட்ரெஸ் வந்து அதிகமாச்சுன்னா கார்ட்டிசால் லெவல்ஸ் வந்து அதிகமாகுது. கார்ட்டிசால் லெவல்ஸ் வந்து அதிகமாகும்போது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஏற்படுது. இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தான் பிசிஓடிக்கு இம்பார்ட்டண்ட்டான ரீசனாக இருக்குது. அதே மாதிரி ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் வந்து அதிகமாகும்போது ப்ரோலாக்டின் ஹார்மோனும் அதிகமாகுது. ஸோ ப்ரோலாக்டின் அதிகமாக இருக்கும்போது நம்மளுக்கே தெரியும் ஓவுலேஷனே வந்து நடக்கிறது இல்லை. ஸோ இந்த மாதிரி த்ரூ அவுட் த ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸோட இம்பேக்ட் வந்து இருக்குது. நாட் ஓன்லி ஃபார் ஃபீமேல்ஸ், ஈவன் இன் மேல். பிசிஓடி வந்து நம்ம எவ்வளோ தூரம் டிஸ்கஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி நம்ம வந்து மேல் இன்ஃபர்டிலிட்டி வந்து டிஸ்கஸ் பண்ணுறதே கிடையாது. ஸ்ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா மேல் இன்ஃபர்டிலிட்டியை இன்னுமே வந்து பிக்கர் ரோல் வந்து ப்ளே பண்ணுது. ஸோ மேல் இன்ஃபர்டிலிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா மார்ஃபாலஜிக்கல் ப்ராப்ளம்ஸு, மொட்டிலிட்டி இஷ்யூஸு, இது எல்லாமே வந்து ஸ்ட்ரெஸ்னால் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ்ஸுன்ற ஃபேக்டரை வந்து இன்ஃபர்டிலிட்டியில் நம்மளால் இக்னோர் பண்ணவே முடியாது. இந்த இடத்துல நம்மளோட சிரோதாரா ட்ரீட்மெண்ட் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ட்ரீட்மெண்ட்டாக வந்து இருக்குது. ஏன்னா சிரோதாரா பண்ணும்போது நல்ல ஸ்ட்ரெஸ் வந்து கம்மியாகும், அவங்களோட ஸ்லீப் வந்து நல்லாவே வந்து ப்ரொமோட் ஆகுது. ஸோ சிரோதாரா இஸ் அ பியூட்டிஃபுல் choice, and definitely stress also plays a very important role.